வணக்கம். வாருங்கள், அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு புதிய அரசியல் பின்னணியுடன். அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் என்றால் உயர் சாதி ஆண் ஓநாய் என்று அர்த்தம். ஹிட்லர் முதல் உலகப் போரில் ஜெர்மானிய படைகளின் கீழ் வேலை செய்து தனது பேச்சாற்றல் திறமையால் தொழிலாளர் கட்சியின் தலைவராக வருகிறார். அதுதான் பிற்காலத்தில் நாசி கட்சியாக மாறுகிறது. ஹிட்லரின் தனித்துவம் என்னவென்றால் அவர் நிறைய குட்டி கதைகளை வைத்திருப்பார். எங்கு சென்றாலும் அங்கு இருக்கும் மக்களை பார்த்து அவர்களின் குறைகளை கண்டுபிடித்து அதற்கு ஏற்றாற்போல் ஒரு குட்டி கதையை சொல்வார். அது அனைத்து மக்களையும் கவரவே அவரே நாசி கட்சியின் தேர்தல் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். 1932ஆம் ஆண்டு நாசி கட்சி தனிப்பெரும்பான்மையை பெறாவிட்டாலும் அதிக இடங்களை பிடித்த தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அப்போதைய எதிர்க்கட்சிகள், முக்கியமாக இடதுசாரிகள், அதிபர் ஹிண்டன்பர்க்கிடம் பேசி ஹிட்லரை சான்சலராக நியமிக்க ஒத்துழைக்கிறார்கள். சான்சலராக ஆன ஹிட்லர் ஹிண்டன்பர்க் இறந்த உடனேயே அதிபர் பதவியை தான் எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் இல்லா ஒரு ஆட்சியை அமைக்க ஆசைப்படுகிறார். அதன் காரணமாக தனக்கு உதவி செய்த அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும், முக்கியமாக இடதுசாரிகளை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறார். அது மட்டுமல்ல, தஞ்சமடைந்த ஒரு சிலரை நாடு கடத்துகிறார். அவர் தனது கொள்கையாக 3ஐ வைக்கிறார். 1 தீவிர இனவெறி, 2வது தேசியவாதம், 3வது சர்வதிகாரம், ஒரே நாடு ஒரே மொழி. நாசி மக்களை யூதர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு யூதர்கள் இருக்கும் வரை நாம் முன்னேற முடியாது என்று யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்கிறார். அப்படி அவர் முன்னெடுக்கும்போது மக்கள் சிந்திக்காமல் இருக்க 2ஆம் உலகப் போரை ஆரம்பிக்கிறார். ஹோலோகாஸ்ட் யாரும் மறக்க முடியாத ஒன்று. 60 லட்சம் யூதர்கள், 50 லட்சம் பிற இனத்தவர்கள், அதில் குழந்தைகள் 15 முதல் 20 லட்சம் வரை என்று கூட சொல்கிறார்கள். அவ்வளவு கொடுமையை செய்து நாட்டிலே ஒரு எல்லோரும் சிகப்பு புரட்சி என்பார்கள். ஹிட்லர் இரத்த புரட்சியை உண்டு பண்ணினார். ஆனால் 2ஆம் உலகப் போர் அவர் நினைத்த மாதிரி நடக்கவில்லை. சோவியத் படைகள் 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 பெர்லினை நெருங்கவே ஹிட்லர் தனது முதல் நாள் திருமணம் செய்து கொண்ட காதலி மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி தெரியுமா? அப்படிப்பட்ட ஹிட்லருக்குத்தான் 1939ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைக்கப்பட்டார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவி சேகர்.